அனைவருக்கும் வணக்கம். ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேங்க. மீம்ஸ் கிடையாது, ஒரு அறிவிப்பு பார்த்தேன். பட் அது வந்து ஒரு மீம்ஸ் அளவுக்கு காமெடியாக இருந்தது. ஏடிஎம்கேவோட முன்னாள் அமைச்சர் உதயகுமார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டிஎம்கேவை பார்த்து ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கல்விக்கு வந்து நிதி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பார்லிமெண்ட்ல போயிட்டு போராட்டம் நடத்த வேண்டியதானே. அதை விட்டுட்டு பார்லிமெண்ட்ல போராட்டம் நடத்துறதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் வந்து கோல போட்டி நடத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்த உடனே பரவாயில்லையே, ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ஹியூமர் சென்ஸ்லாம் இருக்கு போல, இதை மாதிரிலாம் பேசுறாங்களே அப்படின்னு தோணுச்சு. ஸோ என்னத்துக்காக இதை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னாலும் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ மத்திய அரசு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த கல்விக்காக கொடுக்கக்கூடிய 2190 கோடி அந்த நிதியை வந்து கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக அதை வச்சு தான் அந்த மும்மொழி கொள்கை எல்லாமே பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. என்னத்துக்காக அவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து நீங்கள் மும்மொழி கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணாதான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை இங்கே வச்சு இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. திரும்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு. இதை வந்து டிஎம்கே மட்டும் சொல்ல, ஏடிஎம்கே, நாம் தமிழர், தமிழக வெற்றிக்கழக, விஜய் முதற்கொண்டு எல்லாருமே நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ டிஎம்கேவும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இவங்க புதுசாக ஏதாவது இன்னோவேட்டிவாக பண்ணணும்ல, ஒரு ஆளும் கட்சியாக இருக்காங்க அப்படிங்கிற பேரில் ஏதாவது செஞ்சு மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோலம் வந்து வரைஞ்சிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல கோலம் அப்படிங்கிறது வரையப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னா, அதுல வந்து ஹிந்தியை திணிக்காதே, தமிழ் எங்கள் பெருமை, ஹிந்தி திணிப்பு பண்ணா இங்க திரும்ப வந்து ஒரு மொழிப்போர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டு நிறைய வீட்டு வாசல்ல எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது நடந்தது. இதுக்கு முன்னாடியும் கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போ இதை மாதிரி டிஎம்கே சைட்லேருந்து பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல பண்ணியிருந்தாங்க. குறிப்பா சென்னை அயப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஹவுசிங் போல்ல இந்த கோலம் வரைகிறது அப்படிங்கிறது நடந்தது. ட்ரோன்லாம் விட்டு எடுத்திருந்தாங்க. அவ்வளவு கோலம், ஒரு 100கணக்கான கோலம் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அந்த கோலத்தில் இதை மாதிரி மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுக வந்து இதை மாதிரி இருக்கு, திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்களும் எந்த அளவுக்கு மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த செஞ்சிருந்தாங்க. உடனே சரி, கட்சிக்காரங்களை விட்டு செஞ்சிருப்பாங்க போல, கட்சி நபர்கள்ட்டெல்லாம் சொல்லி இதை மாதிரி வீட்டு முன்னாடிலாம் வரைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா வரைஞ்சிருப்பாங்கல்ல. ஸோ அதை மாதிரி வரைஞ்சிருக்காங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சோம். இந்த கோலம்லாம் வந்து இந்த பிரச்சாரத்துக்கு போறப்பவே நம்ம பார்த்துருப்போம். கோலம் போட்டு வைக்கிறது, ஆர்த்தி எடுக்கிறதெல்லாம் ஒரு 200 ரூபா கொடுத்தா பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சரி, இந்த உணர்வுபூர்வமா ஏதாவது பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு பார்க்குறப்போ மீடியா சும்மா விடுவாங்களா? மீடியா அங்கே போகிறாங்க. இந்த மாதிரி அந்த ஹவுசிங் போல கோலம் போட்டிருந்தாங்கல்ல, அந்த வீட்டுக்கெல்லாம் போகிறாங்க. போயிட்டு வந்து இதை மாதிரி கேட்குறாங்க, உங்கள் வீட்டு முன்னாடி கோலம் போட்டிருக்கேன், இதை நீங்கள் தான் போட்டிங்களா அப்படின்னு கேட்குறப்போ அவங்க வந்து எங்களுக்கு அந்த கோலத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க, யாரோ வந்தாங்க போட்டுட்டு போனாங்க அப்படின்னு சில வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. இன்னும் சில வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து கோலம் போட்டுட்டு போனது கூட எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து காலையில் எழுந்து வரத்துக்குள்ளேயே கோலம் போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேலை என்னத்துக்கு? மும்மொழி கொள்கை எதிர்க்கிறது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே எதிர்த்து தான் பேசிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நாங்கள் வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கவனத்தை பெறுறோம், மும்மொழி கொள்கைக்கு எதிராக நாங்கள் இப்படி நிற்கிறோன்னு செய்ய போய் அதுக்கு வந்து அசிங்கப்பட்டு, சரி நீங்கள் அப்படி பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எம்எல்ஏ வச்சிருக்கீங்களா, ஒரு கூட்டணி கட்சியோட சேர்ந்து ஒரு 159 எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் வச்சிருக்கீங்க. ஸோ அவங்க வீட்டிலலாம் வந்து முன்னாடி போட சொல்ல வேண்டியதானே. அது என்ன, மக்களை வச்சு ஒரு விஷயத்தை தூண்டி விடுறது, எதிர்க்கிறது அப்படின்னு நீங்க தைரியமா திராணியா இருக்கீங்க அப்படின்னா நீங்களே எதிர்த்துட்டு போலாம்ல. அது என்ன, மக்களை கிள்ளி விட்டு மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றது. ஏன் உங்க எம்எல்ஏ வீட்டிலலாம் போட சொல்றது? இல்ல எம்பி, இத்தனை எம்பி ஜெயிச்சு வச்சிருக்கீங்க, 39 எம்பியும் வச்சிருக்கீங்க. ஸோ அவங்க வீட்டிலலாம் வந்து முன்னாடி ஒரு பேனர் வைக்கிறது, இல்லை கோலம் போட்டு இதை மாதிரி மும்மொழி கொள்கையை வந்து எங்களுக்கு திணிக்காத அப்படின்னு அதை மாதிரி செய்யறதை விட்டுட்டு மக்களை வந்து அந்த ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. ட்ரிகர் பண்ணி விட்டு இங்க இது மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, நம்மளுக்கு எதிராக வந்து மத்திய அரசு இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிட்டு இருக்கு, புதிய தேசிய கல்விக் கொள்கை வந்து இங்க திமுக ஏற்கவே ஏற்காது அப்படின்னு நீங்க மட்டும்தான் சொல்ற மாதிரி இங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது நடக்காது. ஸோ பழைய டெக்னிக்லாம் இருக்கும்ல, இந்த கோலம் போட்டு ஏமாத்துறது, இந்த பழைய டெக்னிக்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஏதாவது புதிய டெக்னிக்கு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ மும்மொழி கொள்கையை பற்றி நீங்கள் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தெளிவாக என்ன பிரச்சனை, இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் என்ன பிரச்சனை போயிருந்தது, ஸோ இப்போ அதை வச்சு என்ன அரசியல் நடத்தப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அது சம்மந்தமாக ஒரு வீடியோ டீட்டெயில்டாக போட்டுடுறேன். அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மீம் மாதிரி தான். அறிவிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, இதுவுமே மீம் மாதிரி தான். என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி இருக்குல்ல, அதில் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து 117 சீட்டாக,
ஏடிஎம்கேக்கு வந்து 117 சீட்டாம். ஸோ அவங்க ஜெயிச்சு ஒரு வேளை ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய 60 மாசத்துல 30 மாசம் இவங்க சிஎம்மா இருப்பாங்களா, 30 மாசம் இவங்க சிஎம்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அப்படிங்கிறது வெளியில போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து விஜயை மீட் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் அப்படிங்கிறது பேசப்பட்டு இருந்தது. என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு 70 சீட்டு 80 சீட்டு வந்து ஏடிஎம்கே கொடுப்பாங்க. இதை தாண்டி ஜெயிச்சாங்க அப்படின்னா துணை முதல்வர் பதவி கொடுப்பாங்க. இதுதான் இப்போதைக்கு ஏடிஎம்கே கிட்ட இருக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போச்சு. அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு போனதுக்கப்புறம் இப்போ வந்து 117 சீட்டு 117 சீட்டு அப்படிங்கிற விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆக்கப்பட்டு இருக்கு. இதை தாண்டி 30 மாசம் இவங்க சிஎம் ஆட்சி பண்ணுவாங்களா, 30 மாசம் இவங்க வந்து சிஎம் ஆட்சி பண்ணுவாங்களா, அப்பனா வேற எந்த கூட்டணி கட்சியுமே வேணாம்னு நினைக்கிறாங்களா, இல்ல வெளியில இருக்கக்கூடிய பாமகவோ இல்ல விடுதலை சிறுத்தைகளோ இங்க வந்து சேரணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க, இல்ல தேமுதிக இருக்காங்க ஸோ அவங்க வரணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. இப்படி ஒரு அப்பட்டமா ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த இதை மாதிரி இப்ப பேசிட்டு இருக்காங்க. இதுல இந்த இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, இதுல இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிலாம் சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பாஸ்ட்ல இதை மாதிரி நடந்திருக்கும்ல. ஏன்னா விஜய்க்கு வந்து அவருடைய ஓட்டு அப்படிங்கிறது இன்னும் அவருடைய பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது அன்டெஸ்டட் தான். அவர் வந்து சினிமாவில் ஒரு மாஸ் ஹீரோ பிரச்சனை கிடையாது. பட் பொலிட்டிக்கல்ல பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஓட்டு அப்படிங்கிறது அன்டெஸ்டட் ஓட்டா தான் இருக்கு. இது வரைக்கும் அவர் ஒரு எலெக்ஷன்ல கூட நிக்கல. ஸோ அப்படிங்கிறப்போ ஏடிஎம்கே மாதிரி ஒரு பெரிய கட்சி 117 சீட்டை தூக்கி கொடுப்பாங்க, 80 சீட்டை தூக்கி கொடுப்பாங்க அப்படின்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொல்றது கூட ரொம்ப அபத்தமான விஷயம். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா 2011 நமக்கு தெரியும் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து 42 சீட்டு வந்து ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தாங்க. ஆனால் விஜயகாந்த் வந்து 2009 எலெக்ஷன்ல எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தார் தெரியுமா? 10.1% ஓட்டு வாங்கியிருந்தார். 10% ஓட்டு வாங்கி மக்கள்கிட்ட அவருடைய பலத்தை நிரூபிச்சு இவ்வளவு ஓட்டு பர்சன்டேஜ் வச்சிருந்துமே ஜெயலலிதா விஜயகாந்த் அவர்களுக்கு 42 சீட்டு தான் கொடுத்தாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து ஜெயலலிதாவும் வந்து அப்போசிஷன் பார்ட்டில தான் இருந்தாங்க. ஒரு 69 எம்எல்ஏ தான் வச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருந்துமே அவங்க 42 சீட்டு விஜயகாந்துக்கே 10% ஓட்டு இருக்கு அப்படின்னு நிரூபிச்ச விஜயகாந்துக்கே 42 சீட்டு தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ இன்னும் ஒரு எலெக்ஷன்ல கூட போட்டி போடல, இன்னும் கட்சிக்குள்ள ஒரு கட்டமைப்பே வரல. அப்படிங்கிறப்போ 117 சீட்டை கொடுப்பாங்க அப்படின்னா எந்த அடிப்படையில் கொடுப்பாங்க, இல்லை 80 சீட்டு அப்படின்னு சொன்னா கூட எந்த அடிப்படையில் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குல்ல. இது அதுக்கே சொல்லலாம். அப்போ வந்து ஜெயலலிதா இருந்தாங்க, இப்போ வந்து அது மாதிரி ஆளுமை இல்லை, பெரிய எதிர்கட்சியா இல்லை அப்படின்னு. அப்போ ஜெயலலிதா தோத்து போயிருந்தப்போ அவங்க கையில் இருந்தது 69 எம்எல்ஏ. இப்போவும் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிறது 65 எம்எல்ஏ இருக்காங்க. பட் தலைமை மாறி இருக்கு. தலைமையே மாறி இருந்தாலும் அப்போ விஜயகாந்த் வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தார் அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருந்தார். ஆனால் விஜய் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணாம இருக்கிறப்பவே இவ்வளவு கேட்கிறாரு, இவ்வளவு பேசுறாரு அப்படின்னு ஒரு ட்ரெண்டை ஒரு நரேஷனை இங்க செட் பண்ண பாக்குறாங்கல்ல. இது கூட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கொடுத்த ஒரு ஐடியாவா இருக்கலாம். இத மாதிரி ஒரு நரேஷனை செட் பண்ணுங்க, அப்பதான் வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய டிமாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஒரு ஐடியாவா இருக்கலாம். இத மாதிரி இந்த 30 மாசம் ஆட்சிலாம் செட் ஆகுமா, இதெல்லாம் பாசிபிளா அப்படிங்கிறப்போ உடனே கர்நாடகாவை தூக்கி எக்ஸாம்பிளா சொல்றாங்க. அங்க வந்து 2018 பிஜேபியும் ஜனதா தள்ளும் வந்து இதை மாதிரி தான் ஆட்சி பண்ணாங்க, இவங்க பிரிச்சு தான் ஆட்சி பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஆட்சியை இங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்கு ஏடிஎம்கே இடம் கொடுக்கணும்ல. இவ்வளவு பெரிய கட்சி எப்படி ஒரே ஒரு டைம் தான் ஆட்சி இல்லை, ஒரு 5 வருஷம் ஆட்சி இல்லை அப்படிங்கிறதுக்காக 10 வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியை வந்து இந்த அளவுக்கு குறைச்சி மதிப்பு போடுறதோ, இந்த அளவுக்கு ஒரு நரேஷன் செட் பண்றது அப்படிங்கிறது பொலிட்டிக்கல்ல பேசிக்கிட்டு வேணா இருக்கலாம் ஒழிஞ்சு பாசிபிளா அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து விஜய் வந்தா நம்ம எந்த இடத்த வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த அளவுக்கு ஒரு நரேஷன் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னா, அந்த ஏடிஎம்கே இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட விஜய் ஒரு வேலை போறாரு அப்படின்னா ஏதோ பேசி இவங்க 80 117 குறைஞ்சு வந்து ஒரு 40 சீட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம் அப்படின்னு தான் நினைப்பேன். ஏன்னா விஜயகாந்த் கூட கம்பேர் பண்றப்போ இவர் இன்னும் களத்துக்கே வரல அப்படிங்கிறப்போ அது அதிகம் தான். பட் ஏதோ ஒரு 40 சீட்டு 50 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். ஸோ அதை மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா கூட விஜய் நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு, உண்மையாலும் அவர் வந்து ஒரு பெரிய பலம் தான் அப்படின்லாம் நிரூபிக்கிறாரு அப்படின்னா அவருக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு எல்லாம் வருது அப்படின்னாலும் அதுக்கப்புறம் விஜய் வந்து வளர முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஒரு அலைன்ஸ்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் நான் தனியாக போய் என்னோட ஓட்டை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் அரசியலில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் மேலே இருந்த அந்த நம்பகத்தன்மை இருக்கும்ல. ஏன்னா விஜயை வந்து இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அவங்க தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. 234 தொகுதியும் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க தலைமையில யார் வந்தாலும் கூட்டணியை சேர்த்துப்போம்
ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த நம்பிக்கையில தான் விஜய் வந்து ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ விஜய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் விஜய் வந்து ஏடிஎம்கே கூட ஒரு அலைன்ஸ் வச்சுட்டு நான் வந்து சில விஷயங்களுக்காக இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அலைன்ஸ் வச்சுட்டு சில சீட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு 2026 ஜெயிச்சா கூட அதுக்கப்புறம் விஜயோட எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் போகும். ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? விஜய் வந்து தனிச்சே நிற்கிறது அவருக்கு பெரிய பலமா இருக்குமா, இல்லை ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சு போகிறது பெரிய பலமா இருக்குமா? அதே மாதிரி ஏடிஎம்கே இவங்க கேட்குற மாதிரிலாம் நிறைய சீட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத சொல்லிடுங்க. ஒன்னே ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, ஏடிஎம்கே அப்படிங்கிறது இப்போ பார்க்கறதுக்கு நிறைய பேர் பேசி பேசி ஒரு சின்ன கட்சி மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் 30 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, அதை மறந்துடாதீங்க. இப்போ கடைசியாக ஒரு 10 வருஷமா 15 வருஷமா ஆட்சியில் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒரு 5 வருஷம் 4.5 வருஷம் தான் ஆகுது, 4 வருஷம் தான் ஆகுது. 4 வருஷமா ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்சி வந்து 117 சீட்டை வந்து இன்னொரு அதாவது எலெக்ஷனையே சந்திக்காத தமிழக வெற்றி கழகத்துக்கு தூக்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது எதை மாதிரியான ஒரு நரேஷன் அப்படிங்கிறதையும், அந்த நரேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏதோ சம்திங் இருக்குல்ல, ஸோ அந்த விஷயத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.